உங்கள் பேர் என்னங்கய்யா? பாலமுருகன் சாமி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஆலங்குளம், மதுரை. மதுரை. என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் விஸ்வாஸ் ப்ரொமோட்டர்ஸில் ஸ்டோர் கண்ட்ரோலராக, மெட்டீரியல் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாமி. உங்களுக்கு இங்கே நீங்கள் கடந்த 3 முறை வந்ததாக சொன்னீங்க. ஆமாம் சாமி. 3 முறை. ஹரி ஓம். சுவாமி ரமணகிரி ஆசிரமத்திலிருந்து சுவாமி ரமண பிரசாதானந்தகிரி உங்களிடையே பேசுகின்றேன். இன்றைக்கு நமது ஆசிரமத்திற்கு ஒரு அன்பர் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஏற்கனவே சென்ற முறை 3 முறை வந்ததாக என்னிடம் கூறினார்கள். அவர்களுடைய அனுபவமும் அவருடைய கர்மவினை நீங்கியதை பற்றியும். அன்பும் பணிவும் அனைத்தும் தருவார். முதலில் நமக்கு தேவையானது பொறுமை. இந்த உலகத்தில் நமக்கு எடுத்தவுடன் அனைத்தும் கிடைத்துவிட வேண்டும் என்று நாம் அனைவரும் ஆவலுடன் மிகுந்த பேராசையுடன் நாம் நடந்து கொண்டே இருக்கிற அந்த வாழ்க்கை. ஆனால் ஐயா மிகவும் நம்ம கண் இமை போல் காத்து வருவார். ஆனால் அதை நம்ம புரிவதற்கு சில காலங்களாகும். அது உணர்வதற்கும் நம்முடன் அவர் ரமணகிரி சித்தர் சுவாமிகளுக்கு சரணம். ஐயாவை நாடி வருபவர்கள் அனைவருக்கும் முதலில் மன அமைதியை. எப்போ சாமிகிட்ட பிரார்த்தனை வச்சிங்க? எந்த சாமி, இன்று பிப்ரவரி 7ஆம் தேதி. நான் பிரார்த்தனை விட்டு டிசம்பர் ஒரு 18, 20, 18ஆம் தேதி 20ஆம் தேதி கண்டிப்பாக பொங்கலுக்கு முன்னாடி தான், நியூ இயருக்கு முன்னாடி. அது மட்டும் நல்லா நான் ஒரு 20க்குள்ளே சார், டிசம்பர் 20க்குள்ளே பிரார்த்தனை பண்ணீங்க. இப்போ பிப்ரவரி 7ல் கல்யாணம் நிச்சயம் பண்ணி பத்திரிக்கையோடு ஐயாவுக்கு பழம் பாக்கு, வெத்தலை பாக்கு 3 முறை வந்ததாக சொன்னீங்க. கண்டிப்பாக 3 முறை வந்ததுலேயும் உங்களுடைய பிரார்த்தனை என்ன? பிரார்த்தனை ஐயாவின் வேண்டுகோள், நம்ம மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான் முதல் நோக்கம். அது நிறைவேறிச்சா? கண்டிப்பாக அவருடைய அனுகிரகத்தோடு முதல் படி வெற்றி அடைந்தது. சரி, 2வது பிரார்த்தனை என்ன? 2வது படி ஐயாவுக்கு 4 குருமார்கள் கிடைத்தது 2வது முறை தான் எனக்கு தெரிய வந்தது. அதன்படி அவருடைய வழிகாட்டலை நான் பின்பற்றி